ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நுங்கு வச்சு ஒரு ஐஸ் பண்ணலாம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் பசும் பால் எடுத்திருக்கேன். பேக்கெட் பால் தான். இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச நுங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பசங்க சம்மர் ஹாலிடேயில் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காய்ச்சி வச்சா பால் நல்லா சூடு ஆறி இருக்குது. இந்த பால் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மில்க் மேடும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து திக் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச நொங்கு இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா வீட்டில் இருக்குன்னா டீ டம்ளர் இல்லைன்னா பேப்பர் கப்பு அதில் கூட நம்ம ஊற்றி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட நொங்கு ஐஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் எல்லாம் மோல்டில் ஊற்றிட்டேன். இது நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸ்டிக்கும் மேலே வச்சுட்டு நம்ம 8லேருந்து 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எட்டு மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரீஸ்லேருந்து எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வெளியிலே இருக்கட்டும். இல்லை நீங்கள் நார்மல் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கலாம் இந்த ட்ரையோடு சேர்த்து. அப்போ ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு இந்த நொங்கு ஐஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.